ओम नमो प्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्तेस्तु लंबोदराय एकदंताय विघ्न विनाशिने शिवसुदाय श्री वरदमूर्तये नमो नमः दीर्घायुष्यमस्तु सर्वाभीष्ट प्रसाद सिद्धिरस्तु எதுக்கு சார் இதெல்லாம் சும்மாதான் என் ஞாபகமா நீங்களே வச்சுங்கோ பரவாயில்ல பரவாயில்ல தீர்காயுஷ்யமஸ்து சர்வாபீஷ்டதா பல பிரசாத சித்திரஸ்து எடுத்துங்கோ சார் சந்தோஷம் அமோகமா இருப்பேள் அப்ப நான் கிளம்புறேன் என்ன மறந்துடாதேள் நான் மறக்க மாட்டேன் நீங்க மதியம் மறந்துடாதேல் ஓ அது எப்படின்னா மறப்பேனா நானு சரி வாங்க கிளம்புறேன்னா பாப்போம் வரேன் போயிட்டு என்னங்க இது மண்ணாய நாசை மறந்திடாதீர் மறப்பதில்லை மறந்திடாதீர் அருமையா இருக்க லவ் டுயட் மாதிரி பேசி ரெண்டு பேரும் டயலாக்ஸ் அவரும் தட்சணையே வாங்காம போறாரு என்ன மேட்ரு அதெல்லாம் தொழில் ரகசியம் அந்த ஐயரு நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தாரு அருமையான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அமிக்கி போட்டு 5 பைசா செலவு இல்லாம அவரு செலவுலயே பூஜையை முடிச்சிட்ட அடப்பாவி அது மட்டும் இல்ல மறந்துடாதீங்கன்னு சொன்னனே அது வேற ஒண்ணும் இல்ல மதிய சாப்பாட்டுக்கு மாமி கையால சமைச்சு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு அதத்தான் மறந்துடாதேன்னு சொன்னேன் டேய் எல்லாருக்கும் டீ ஏற்பாடு பண்ணு சரிங்க சார் அது என்ன எப்ப டீ ஏற்பாடு பண்ணாலும் இந்த ஆள்கிட்டே ஏற்பாடு பண்றீங்க பின்ன என்ன டீ கடைக்காரங்க தான் டீய சொல்லணும் டீ கடைக்காரனா மெயின் ரோட்ல பெரிய டீ கடை ஒண்ணு இருக்க ஆமா எப்பவும் பயங்கர ரஷ்ஷா இருக்குமே அந்த டீ கடை இவன் அப்பனோடதுதான் அவன் ஒரு நடிப்பு நமச்சிலு நீதாண்டா செகண்ட் ஹீரோன்னு சொல்லி அவனை நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் காஃபி டீ வடை பப்ஸ் எல்லாம் அவனுடைய சப்ளை தான் டிஃபனுக்கு கூட ஒருத்தன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அது யாருது அடுத்த ரோட்ல ஆண்டி ஆந்திரா மெஸ் நடத்துதுல்ல ஆமா குண்டா கொழுக்கட்டை மாதிரி அம்சமா இருக்குமே ஆண்டி மட்டும் இல்ல சாப்பாடும் சூப்பரா இருக்கும் அவங்க பையனை நடிக்க வைக்கணும்னு ஆண்டிக்கு ஆசை ஆண்டியோட ஆசை ஏன் கெடுக்கணும் ஓகேன்னு சொல்லிட்டேன் கொழா புட்டுல இருந்து சொரா புட்டு வரைக்கும் அவங்க தான் சப்ளை எல்லாத்தையுமே ஸ்பான்சர்ல ஓட்டிடுவோம் போக போக பாருங்க இது நம்ம மான மரியாதையெல்லாம் திருவா போறதையா ஹலோ உப்புமா கம்பெனில கூட ஒர்க் பண்ணிடலாம் ஆனா இது ரவ கம்பெனி இங்க ஒர்க் பண்ண அப்புறம் எந்த கம்பெனிலும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டான் என்ன ஆளை விடுங்க சாமி அது உங்க இஷ்டம் ஐ டோன்ட் வாண்ட் எவரிபடி இந்த இங்கிலீஷ் ஹாலிவுட் படமே டைரக்ட் பண்ணலாமே நீங்க போங்கடா டேய் அண்ணே போனா போட்டும்னே நான் இருக்கிறேனே சரி சரி டேய் நான் ரூம்ல வெயிட் பண்றேன் சான்ஸ் கேட்டு யாராவது வந்தா திறமை இருக்கான்னு பார்த்து உள்ள அனுப்பு சரிங்க சார் திறமைன்னா புரியுதல்ல மறந்துடாத வாங்க நண்பா அப்படியே கதையை பேசுவோம் ஆமா இதுல கதை வேற இருக்கா பின்ன கதை இல்லாமலா உருவாக்கிடுவோம்ல சாதாரணமா ஒரே சமயத்துல 2 குதிரையில சவாரி பண்றது தப்புன்னு சொல்லுவாங்க. நான் என்னடான்னா ஒரே சமயத்துல 5 குதிரையில சவாரி பண்ண போறேன். அதுவும் இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூசர் கையில லகான் இருக்கிறது ரொம்ப ரேரு. உங்களெல்லாம் நம்பிதான் இறங்குறேன். நான் பாத்துக்கிறேன் சார். எதை எப்படி குப்புற விழ போறேன்ட்டா? இல்ல சார், சின்சியரா பாத்துக்கிறேன்னு சொன்னேன். பாப்போம். ஏன்னா இப்பவே இண்டஸ்ட்ரியில டாக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எல்லாம் சொல்றானுங்க இவருக்கு என்ன பைத்தியமா, நல்லா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான், நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இதை விட்டுட்டு இவன் ஏன் சொந்த படம் எடுக்கிறான்றாங்க. அதுவும் ஒரே சமயத்துல 5 படம். இதுதான் எல்லாருக்கும் டாக்கு. இதுல எனக்கு என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்றேன். சரி, எனக்கு அப்புறம் என்னை பத்தி என்ன பேசணும்? ஏதோ வந்தான், டைரக்ட் பண்ணா, நல்லா சம்பாதிச்சான், பிளாட் வாங்கினான், நிலம் வாங்கினான், 5 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டான், அப்படி பேசக்கூடாதியா? இந்த இண்டஸ்ட்ரியில சம்பாதிச்சதை மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கே கொடுத்தான், 4 பேரை வாழ வச்சான், தம் பேர் நிலைக்கணும்னு சாதனை பண்ணான். அப்படி இல்லை என்ன பத்தி பேசணும். அதுக்காக தானே ட்ரை பண்றேன். என்ன ஒண்ணு, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் நம்ம குதிரை ஓட்டும் போது அந்த குதிரை நம்மள குப்புற தள்ளி விடும், அவ்வளவுதான். இந்த சினிமா குதிரை ஒண்ணுதான் குப்புற தள்ளி குழியும் பறிச்சிரும். ஆமா சார். என்ன கடப்பாரு ரெடியா? அப்படி சொல்ல சார், உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க சார். என் கிட்ட வேலை பாக்குறவன் நீ சொல்ற நடக்கட்டியா சார்? வாயா வணக்கம் சார், ஆசீர்வாதப்படுங்க. ஐயா, நீ இருக்கும்போது காலை மறைச்சு வச்சுக்கணும் போல் இருக்க, பொத்துன்னு விழறியப்பா. அப்பனே, நீ இப்போ டைரக்டர், உன் மேல இருக்கிற நம்பிக்கையினால தான் நான் உன்னை டைரக்டர் ஆக்கியிருக்கேன் தெரியுமா? உங்க நம்பிக்கை நான் நிச்சயமா காப்பாத்துவேன் சார். காப்பாத்துவல்ல? கண்டிப்பா சார். முதல்ல as a டைரக்டர் கம்பீரமா உட்காரு சார். உங்க முன்னாடி பரவாயில்ல சார், நிக்கிறேன். உட்காருப்பா. இல்ல சார், நிக்கிறேன் சார். சரி, அப்ப ப்ரொடியூசர் நான் நிக்கவா? ஐயோ இல்ல சார், உட்கார சார், உட்காரு. பா, சாதாரணமா இப்பெல்லாம் ப்ரொடியூசர் கேட்டா டைரக்டர் கிட்ட இருந்து பதில் வராது. இருந்தாலும் கேட்டுறேன், பணம் போடுறவனாச்சே.
கதைன்னு ஏதாவது சொல்லுவியா இல்ல எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தியேட்டர்ல தான் நான் பாத்துக்கணுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? உங்ககிட்ட சொல்லாம எப்படி சார்? சரி, எப்ப சொல்லுவ? சொல்றேன் சார். ஆனா சார், என்கிட்ட ஒரே ஒரு கதை தான் சார் இருக்கு. அந்த ஒரு கதைக்கு தான் ஸ்கிரீன் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். தப்பு இல்ல. அந்த ஒரு கதையை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரீன் ப்ளே பண்ணு. அப்பதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இப்பெல்லாம் கதை கொண்டு வரவனுங்க பை நிறைய கொண்டு வரானுங்க. ஒரு 5-6 பை வச்சு எடுத்து கேக்குறான். சார், எது சார் வேணும்? பியோர் லவ் வேணுமா? லவ் அண்ட் காமெடி வேணுமா? பியோர் ஆக்ஷன் வேணுமா? ஆக்ஷன் அண்ட் காமெடி வேணுமா? அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வேணுமா? மதர் சென்டிமெண்ட் வேணுமான்னு இந்த முனியாண்டி விலாஸ் இந்த சர்வர்லாம் ஓரமா சாஞ்சின்னு கேட்பாங்களே, சார் என்ன வேணும்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, போட்டி கறி, தலை கறின்னு அந்த மாதிரி கேக்குறாங்கய்யா. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில சொல்ற கதையை பார்த்தா பழைய ராமாயணத்தையே சொல்றானுங்கய்யா. நீ ஒரு கதையை நல்லா பண்ணி வச்சிருக்கேன்ற சொல்லு. சார், இந்த கதையுடைய களம் வந்து கன்னியாகுமரி இல்லனா நாகர்கோயில். கன்னியாகுமரினே வச்சுக்கா. ஏன்னா அங்க எனக்கு நிறைய சொந்தக்காரங்களா இருக்கானுங்க. செலவு கம்மி ஆகுயா? ஓகே சார். சார், கன்னியாகுமரியில கடல் புறத்துல 2 நண்பர்கள் சார் ரொம்ப நட்போட இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. சாதாரணமா ஒரு நண்பனுக்கு கல்யாணம் ஆனாலே அந்த நட்பு முறிஞ்சிரும் சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி இல்லாம திருமணத்துக்கு பிறகும் இந்த 2 குடும்பங்களும் நட்புறவோட இருக்காங்க சார். ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரும் ஃபெயில் பண்றாங்க. நம்ம தலைமுறையோட இந்த நட்பு முடிஞ்சிருமா? முடியக்கூடாது, இது உறவா தொடரணும்னு நினைக்கிறாங்க. சோ ஒரு நாள் பேசுறாங்க, நம்ம 2 குடும்பத்துக்குள்ள ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம 2 பேரும் சம்பந்திகள் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க சார். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா ஒரு குடும்பத்துல ஒரு பையனும், அது 2 வருஷம் பொறுத்து இந்த குடும்பத்துல ஒரு பொண்ணும் பிறக்குது சார். இது கொஞ்சம் ரொம்ப சொல்லி வச்ச மாதிரி இருக்கு இந்த இடம். சார், இல்ல சார், இது வந்து இந்த சினிமாட்டிக் லைசன்ஸ், அப்புறம் இந்த பொயட்டிக் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. பொயட்டிக் ஃப்ரீடம். ஓகே, கேரி ஆன். அதான் சார், ஒரு பொண்ணும் பையனும் பிறகுறாங்க சார். பிறந்த உடனே 2 குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சின்ன வயசுல பேசிக்கிறாங்க சார், இந்த பையனுக்கு தான் இந்த பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு காதுபட பேசிக்கிறாங்க சார். அந்த பெண் குழந்தையோட மனசுல ரொம்ப ஆழமா விழுந்துருது சார். அவ கணவனா தான் பாக்குறாங்க. சின்ன வயசுல அந்த பொண்ணு அந்த மாதிரி பாக்குறாங்க. சரி, அந்த பையனும் பொண்ணும் அவ்வளவு நட்போட பழகுறாங்க சார். எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய அப்பாக்கள் மாதிரியே. உதாரணத்துக்கு அந்த பையனை யாராவது திட்டினா அந்த பொண்ணு அழுதுருவா. இந்த பொண்ணை யாராவது தேவையில்லாம அழ வச்சாங்கன்னா அந்த பொண்ணை யார் அழ வச்சாங்களோ அந்த பையன் போட்டு அடிச்சிருவான். அந்த அளவுக்கு நட்பு ரொம்ப பலமா இருக்கு. 2 பேரும் நல்லா படிக்கிறாங்க. ஒரே ஸ்கூல்ல 2 பேர் படிக்கிறாங்க. நட்பு இன்னும் பலப்படுது. ஒரே காலேஜ்ல 2 பேர் படிக்கிறாங்க. அவன் படிக்கிற காலேஜ்ல ஒரு 2 வருஷம் பொறுத்து இந்த பொண்ணு ஒரு கோர்ஸ் படிக்குது. ஒரு நாள் இந்த பையனுக்கு வந்து அமெரிக்கால வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது சார். அவன் வந்து அமெரிக்காவுக்கு போறான். போயிட்டு சில வருடங்கள் பொறுத்து தான் வருவான். அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போது 2 குடும்பங்களும் உட்காந்து பேசுறாங்க. இந்த இடம் தான் ஒரு இன்டர்வல் பிளாக் ஆகுமா? இல்ல சார், இதுக்கு அப்புறமா நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. அவன் யுஎஸ்ஏ படிக்க போறான்றியே, இப்போ யுஎஸ்ஏல கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குமா? ஆமா சார், ஒரு சின்ன போர்ஷன்ஸ் தான். யூஎஸ்ல எங்க ரூம் போட சார்? ஈஸ்வரி லாட்ஜ்ல போடு, அங்கதான் உனக்கு கமிஷன் கிடைக்கும். யோ, இன்னும் கதையே முடிக்கல, யுஎஸ்ஏல ரூம் போடுறாராம். சொல்லு. இப்போ இந்த 2 குடும்பமும் உட்கார்ந்து பேசுறாங்க சார். இந்த பையனுடைய அப்பா சொல்றாரு, இது வரைக்கும் நம்ம 2 குடும்பமும் நட்போடு இருந்தது போதும். இப்ப நீ எனக்காக செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. இந்த பொண்ணை கழுத்துல தாலி கட்டி இந்த பொண்ணை என் மருமகளாக்கி நம்ம வீட்டுல விட்டுட்டு போ. 5 வருஷம் இல்ல 6 வருஷம் பொறுத்து கூட நீ வா அப்படின்னு சொல்றாரு சார். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா இந்த தருணத்துக்காக தான் வாழ்க்கையில இத்தனை வருஷங்கள் காத்துட்டு இருந்தா. 2 குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்த போது யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த பையன் ஒரு குண்டை தூக்கி போடான். என்ன பேசுறீங்க நீங்க? சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்து வந்திருக்கோம். எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே கிடையாது. நான் இந்த பொண்ணு அந்த மாதிரி எப்பவும் நினைச்சது இல்ல. அந்த பொண்ணு அதே மாதிரி தான். நீங்க பெரியவங்களா ஏதாவது தப்பு கணக்கு போட்டுட்டு எங்க நட்பை களங்கப்படுத்துறாதீங்கிறான். அது மட்டும் இல்ல, நான் என்னுடைய தமிழ் வாத்தியாரை ரொம்ப மதிக்கிறேன். அவர் எனக்குள்ள தமிழோட மட்டும் வளர்க்காம பல நல்ல விஷயங்களையும் ஊட்டி வளர்த்திருக்காரு. எல்லார மாதிரியே நானும் பிறந்தேன், வளர்ந்தேன், கல்யாணம் பண்ண, குழந்தை பெற்றேன், வாழ்க்கையை முடிக்க விரும்பல. நான் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு உடல் ஊனமுற்ற பொண்ணாவோ இல்ல கணவனை இழந்து வாழ்க்கையில வழுக்கி விழுந்த ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து, அதாவது என் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்கி மத்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் சார். இவளுக்கு என்ன, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். இன்னொரு தடவை இந்த கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பி அமெரிக்கா போயிடறான் சார். குட். அமெரிக்கா போயிட்டு சில வருஷங்கள் போகுது சார். அந்த பையன் திரும்ப ஊருக்கு வரான் சார். ஊருக்கு வந்தா இப்போ அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு குடும்பமும் இப்போ அங்க இல்ல. அவங்க எங்க போயிருக்காங்கிறது யாருக்கு ஒன்றும் தெரியல. பெங்களூர்ல ஒரு கம்பெனில அவனுக்கு ஜிஎம்மா போஸ்ட் கிடைக்கும் சார். அதனால அந்த கம்பெனிக்கு அவன் போறான் சார். அந்த கம்பெனிக்கு போனா அவனுக்கு அங்க ஷாக் சார். ஏன்னா இந்த பொண்ணு தான் அங்க அவனுக்கு பிஏவா இருக்கா.
அந்த இடத்துல அவளை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு அதிர்ச்சி. அந்த பொண்ணுகிட்ட பேசுறான், எப்படி இருக்க என்னன்னு கேட்கறான். பார்த்து அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு அப்படிங்கிறா. குட். இவனும் சந்தோஷப்படுறான். ஓஹோ, குழந்தைலாம் இருக்கா உங்களுக்கு, என்ன பிடிக்குது, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, நான் உங்க வீட்டுக்கு வரணும் போது அந்த பொண்ணு வந்து சில காரணங்கள் சொல்லி அவனை தடுக்கிறான். இதையும் மீறி ஒரு நாள் வந்து அவ ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போறான். பார்த்தா அவ ஹஸ்பண்ட் வீட்டுல இல்ல. எங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லைன்னு கேட்கும்போது அவ சொல்றா, இல்ல அவர் மெடிக்கல் ட்ரிப்பா இருக்காரு, வெளியூருக்குலாம் அடிக்கடி டிராவல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் தெரியுது, அந்த பொண்ணு கல்யாணமாயி கொஞ்ச நாள்ல விதவி ஆயிட்டான்.